அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு தற்போது கடும் நெருக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல்ல இந்த கட் அவுட் பேனர் வைக்கிறது எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திருவிழால ஆரம்பிச்சு கல்யாண நிகழ்வு வரைக்குமே இந்த கட் அவுட் பேனர் வைக்கிற கலாச்சாரம் அப்படின்றது இப்போ வரைக்கும் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில அரசியல பொறுத்தவரைக்கும் பஞ்சமே இல்ல அப்படின்ற மாரி ஒரு அரசியல் தலைவர் அந்த பகுதியில என்ன விஷயங்கள் நடந்தாலுமே, பேனர் வைக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும் நிலையில, தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சீமானவர்களே இந்த கட் அவுட்டும், பேனரும் வைக்க விடாம தடுக்கிறது அப்படின்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல நம்ம அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நாம் தமிழர் கட்சி மேலேயும், சீமான் மேலேயும் விருப்பு வெறுப்பு பல இருந்தாலுமே, அரசியல் ரீதியாக போட்டி போடுங்க. எதனால அவருடைய வளர்ச்சியோ அல்லது அந்த பகுதியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய முகங்கள மக்களுக்கு காட்ட பயன்படுத்துற இந்த மாதிரியான கட் அவுட் பேனர் விஷயங்கள வைக்க விடாம தடுக்கிறது அப்படின்றது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தான் தற்போது அனைத்து தரப்பு மக்களுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஆளுங்கட்சியான திமுக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய கட் அவுட் பேனரை வைக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை தடை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அனைவருமே ரொம்ப கோபமடை வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரம் போரூர்ல நடந்த ஒரு சின்ன கலந்தாய்வு கூட்டத்திற்கு கட் அவுட்டையும் பேனரையும் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் வந்த உடனே அந்த பகுதியில இருந்த ஒரு சில நபர்கள் அந்த பேனரை கழட்டி இருந்ததும் எதனால காட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, கொஞ்ச நேரம் தான் அனுமதி குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததெல்லாம், என்னடா இவ்ளோ ஓவரா பண்றீங்க அப்படின்னு கேட்கிற மாரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு கோயில் திருவிழாக்கு வைக்கக்கூடிய பேனர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நிலையில, சீமான் வந்த உடனே அந்த பேனர கழட்டினது அப்படின்றது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிய அடக்க நினைக்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது. இந்த ஒரு விஷயம் இல்லாம இன்றைய தினம் சீமான் அவர்கள் கைது கூட செய்யப்பட்டிருக்காரு. என்னதான் சீமான் அவர்கள் விடுதலையாகி இருந்தாலுமே, இந்த ஒரு கைது நடவடிக்கை குறித்தும், இதற்கு பின்னணியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கறதுக்கு உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வணக்கம்.